1962 சீனா போர் வரும்போது அந்த சீன யுத்தத்துல கலந்துக்கிட்டது ஆர்எஸ்எஸ்ரா. இன்னைக்கும் யுத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கவே, இன்னைக்கும் நாட்டுக்கான யுத்தத்துல ராணுவத்தோட பங்கேற்கிறதுக்கு ஒரு அமைப்பு தயார் நிலைமையில இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ். நான் சொல்றேன்டா, குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர் உடனடியாக இறக்குறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அமைப்பு. நேரடியா ராணுவத்துக்கு எந்த தயக்கமும் இல்லாம எந்த வித பின்னடைவும் இல்லாம நேரடியா அந்த மேன் பவர் சேர்க்கும் ஆர்எஸ்எஸ்னால. வேற யாரோ ஒரு அமைப்பு பண்றான். இந்த நீ ஒரு அமைப்பு நடத்துறீங்க, நேற்று வந்திருந்தாங்க அவங்களை காட்டுறா, அதை வச்சு சொல்றேன், தொண்டனை வச்சு சொல்றேன். விஜய் நேற்று வந்துட்டு போயிருக்காங்க, வந்துட்டு போன இடத்துல இதே ஆர்எஸ்எஸ் நடத்துச்சு. ஆர்எஸ்எஸ் நடத்த எந்த ஒரு மீட்டிங் எடுத்துக்கங்க, வந்து சேர அவங்களே எடுத்து வச்சுன்னு திரும்ப அவங்கள அடிக்க வச்சுட்டு போயிடும். அந்த டிசிப்ளின் இருக்கு பாருங்க. அது இவங்க வந்துட்டு போன மீட்டிங்ல நேத்து போலீஸ் ரிப்போர்ட் படி 200 இரும்பு ராட காணோம். அந்த ரேப்பாக் போனார் இல்லையா, அது போது இரும்பு ராடு சொன்னாங்க. 200 இரும்பு ராட காணோம். யாரா எடுத்துட்டு போனா? அங்க வேற யாரும் வரலடா, உன் ரசீந்தே வந்தாங்க. 3 வாட்டர் டேங்க் அந்த மேல மேல வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த ஒயிட் கலர்ல அந்த வாட்டர் டேங்க தலையத்துக்கு வச்சு கொடுப்பிருக்காங்க. தண்ணி எல்லாம் கொட்டி விட்டுட்டு 3 வாட்டர் டேங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போகும்போது நிப்பாட்டுறதுக்கு அவனை அடிக்க போயிருக்காங்க. எங்க தளபதியோட வராங்க. இல்ல அதுதான் ஒரு அவன் என்ன சொல்றான், எங்களுக்கு தெரியாம களவு போனா கூட பரவாயில்ல, கண் எதிர்க்க போகுது, ஆனா எங்களால ஒண்ணும் பண்ண முடியும்.